தொடர்ந்து இன்றைக்கும் அமைச்சரவை விரிவாக்கம். இன்று முதல் மதச்சார்பற்ற சமூக நீதி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் கூட்டணி ஒன்று ஆட்சிக்கு வந்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மாண்புமிகு அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள கொள்கை தோழமைகள் வன்னியரசு அவர்களுக்கும் ஷாஜகான் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொன்னதோடு நிற்காமல், தங்களுடைய அரசியல் முடிவை தீர்மானிக்கக்கூடிய உரிமை எந்த கட்சிக்கும் உண்டு. எனவே கழக தோழர்கள் இந்த நேரத்தில் யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் என்பதுதான் உங்கள் தலைவராக எனது அன்பு வேண்டுகோள் அப்படின்னும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கும் சில பேர் கோபப்படுகிறார். இது என்ன பெருந்தன்மை என்று கேட்கிறார்கள். உண்மையில திமுக தாவேக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் சிரமமான பொழுது பிரசிடென்ட் ரூல் வரக்கூடாது என்று தன்னுடைய அணியைச் சேர்ந்தவர்களை ஆதரவளிக்க தூண்டியது. வெளிப்படையாக தான் சொன்னது. திமுகவுடைய கோர் பிரின்சிபல் தான் அதற்கு காரணம். பிரசிடென்ட் ரூல் ஒரு 6 மாதத்துக்கு, 1 வருடத்துக்கு, 3 வருடத்துக்கு கூட இழுத்து போட முடியும். அப்படி நடந்தால் அது ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து என்ன, இவர்கள் ஆட்சி அமைத்தால் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்னன்னு கணித்து அது தன்னுடைய கோர் பிரின்சிபல் இருந்து பாஜக புறவாசல் வழி தமிழ்நாட்டை ஆளுவதை அனுமதிக்கவே முடியாது. எனவே என்னுடைய கூட்டணியில் எங்களை வெல்ல வைப்பதற்காக திமுக காரம் போட்ட ஓட்டையெல்லாம் வாங்கி வென்ற நீங்கள் கூட போய் தவிர்த்து ஆட்சி அமைக்க உதவுங்கள். நானே ஆட்சி அமைக்க உதவுனா அது ரொம்ப மோசமா இருக்கும். அதனால நாங்க கோரத்துக்கு பங்கு பெறாமல் வெளியேறுகிறோம். அதிமுக எடப்பாடி அணி கூட உள்ளிருந்து எதிர்த்து வாக்களித்தது. திமுக வெளியே போயிருச்சு. இது ஒரு பெருந்தன்மை. இந்த பெருந்தன்மையை தான் லாவகமாக ஓரிரு வாரங்களிலேயே அதிகார வேட்கைக்கு பலி கேட்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறதான் இந்த திமுக தலைவருடைய இந்த அறிக்கைக்கு எதிராக வரக்கூடிய குரல்களுடைய நியாயம். நீங்க பெருந்தன்மையா விட்டீங்க, அந்த பெருந்தன்மையின் மேல ஏறி வெளியிலிருந்து ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவுங்கிற இடத்துல இருந்து நேரடியாக அதிகாரத்தில் பங்குங்கிற இடத்துக்கு ஓரிரு வாரத்திலேயே அவங்க சென்று விட்டார்கள். அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. பிரசிடென்ட் ரூலுக்கும் விஜய் ஆட்சிக்கும், குறிப்பாக திருமாவளவன் அவர்களுடைய வர்ணனையின்படி சொல்ல வேண்டும் என்றால் RSS பிள்ளைகளின் ஆட்சிக்கும் என்ன வேறுபாடு என்று அன்றைக்கு திமுக தலைவர் கேட்டிருக்க முடியாதா? கேட்டிருந்தால் IUML-க்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் அது ஒரு செக் தானே, விசிகாவை கூட விடுங்க, அது செக் வைத்திருக்க முடியும். அதை மீறி சென்றால் கூட்டணி தலைமையான திமுக இரண்டையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறது என்று வைத்துக் கொண்டால், அதை மீறி செல்லுபவர்கள் அதிகார வேட்கையால் வாக்கை ஒரு பக்கம் வாங்கிட்டு அமைச்சரவையில் பங்கேற்கிறதுக்கு அடுத்த அணியில சந்தர்ப்பவாத அரசியல் அப்படின்னு பதிவாகி இருக்கும். ஆனால் இதே அணிமாரிகள் சொல்கிறார்கள், வேலுமணி கோஷ்டி தாவேகா தோற்க வேண்டும் என்று வாங்கிய வாக்குகளை பெற்று வென்றுவிட்டு தாவேகா ஆட்சியில் சேருவது என்பது மக்கள் மேண்டேட்டுக்கு எதிரானது. அது மக்கள் மேண்டேட்டுக்கு எதிரானது என்றால் நீங்க வாங்கின ஓட்டு ஐயா. இந்த கேள்வி ஏன் எழவே இல்லை என்றால், இவங்க அன்எத்திக்கலா போய் சேரக்கூடிய இந்த விஷயம் எங்கே சொஸ்தமாக்கப்படுகிறது என்றால் திமுக தலைவருடைய பெருந்தன்மையின் காரணத்தினாலதான் இந்த கேள்வியே எழுவதில்லை. இவர்களே சொல்றாங்களே, அவங்கள சேர்த்தீங்கன்னா மேண்டேட்டுக்கு எதிரான, நீங்க போறது அது அப்புறம் பாத்துக்கலாம். சோ இதையெல்லாம் தாண்டி விசிகவுடைய வன்னியரசு அவர்கள் அமைச்சராவது என்பது விசிக தலைமைக்கே உவப்பானது ஒன்று கிடையாது. ஆளூர் ஷானவாஸ், பாலாஜி போன்றவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்பதன் பின்னணியும், ஆசானே களமிறங்குவதாக சொன்னதும் இதையெல்லாம் உத்தேசித்துதான். ஆனால் வன்னியரசு எதிர்பாராமல் வென்று விட்டார். இன்றைக்கு அதை மறுக்க முடியாத சூழ்நிலை உருவாகிவிட்டது. அதை தாண்டி அவருடைய இத்தனை வருட உழைப்புக்குரிய பலனை பெறுவது விசிக என்கிற கட்சியுடைய வரலாறு, அது காத்திருந்த காலகட்டங்கள். இன்றைக்கு இந்த வாய்ப்பு வேறப்ப கிடைக்கும். IUML-க்கோ விசிகாவுக்கோ இப்படி ஒரு வாய்ப்பு, அதிகாரத்தில் பங்கு பெறுவது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதனால அதை பயன்படுத்திக் கொள்வதெல்லாம் எந்த தப்புமே இல்லை. அதனாலதான் திமுக தலைவர் அவர்களுக்கு தோழமை சக்திகளுக்கு வாழ்த்துகள்ங்கிற இடத்துக்கு வரார். இன்னொன்று, திமுக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து தேர்தலை சந்திக்கும் போது இவர்கள் உள்ளே இல்லை என்றால் இவர்களுடைய ரோல் என்ன? அவர்கள் தோழமைகள்னு மறுபடியும் இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அந்த ஆபத்தான சூழ்நிலை எல்லாம் உத்தேசித்து பார்க்கும்போது இவர்கள் அந்த ஆட்சியில் பங்கேற்பதுதான் நீண்ட நாள் நோக்கில் திமுகவுக்கு நல்லது. நடக்க போகிற நல்லது கெட்டதில் இவர்களும் பங்கு பெறட்டும். அம்பேத்கரி அரசியல் லாட்டரி அரசியலுடன் இணையும் அழகு ஒன்று நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில், அது வரலாற்றில் பதிவாகட்டும். சமரசங்கள், அதிகாரத்துக்கான சமரசங்கள், இதையெல்லாம் திமுக மீது மட்டும் குற்றச்சாட்டுகளாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதுல நீங்களும் பங்கு வரும்போது அது சமரசமாக இருக்கிறதா, வேற என்னவா இருக்கிறதுங்கிறதெல்லாம் ஊசி போடுறத வேடிக்கை பார்க்கறதும் ஊசி வாங்குறது ஒண்ணு இருக்குல்ல, அதையெல்லாம் நாமளும் பார்க்கலாம். இதையெல்லாம் தாண்டி கொள்கையற்ற ரசிகவெறி அரசியல் கூட்டத்தில் தலித் இளைஞர்களை கொண்டு போய் கரைப்பதுடைய நீண்டகால பலன்கள் நாமெல்லாம் சொல்ல, ஆசானே கடந்த காலங்களில் பல முறை சொல்லி இருக்கிறார். அதை வைத்துத்தான் இது RSS-இன் பிள்ளை அப்படின்னு தாவேகாவை சொன்னது.
குறிப்பிட்டதற்கான காரணம் அதுதான். பாஜக வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு பாஜக முதல்ல பிளான் போட்டது பாமகவுக்கு. அதான் அப்ப அவர் சொன்னாரு, பெரியவர் ராமதாஸ், புள்ள பிடிக்கிறவங்க வராங்க. அதே இதுதான் வந்து இதுக்கும் வருது. இதற்கு இவரே துணிந்து மனம் உவந்து அதில் கரைப்பதற்கு போகிறார் என்றால் அது நீண்ட கால நோக்கில் அது என்னவாகுங்கிறது. ஆனா வந்து இந்த அம்பேத்கரி அரசியலுக்கு ஆபத்தானது. இப்படி போய் சேர்த்து விட்டீர்கள் என்றால் அதற்கு பிறகு அவர்களை வெளியே எடுத்து கொண்டு வர முடியாதுன்னா ஆசானுக்கோ விசிகாவுக்கோ யார் ஒருத்தரும் அந்த கட்சியிலிருந்து ரைட்டப்பே போடுறது இல்ல. திமுக யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும், திமுக இந்த தொங்கு சட்டசபை என்னவாக அணுக வேண்டும், திமுக தொண்டர்கள் இணையத்தில் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கானவர்கள் வந்து அதுக்கு நீங்க வெப்சைட்டே போட்டு கொடுத்துட்டாங்க. ஐடியாவை நீங்களே சொல்லுங்க. ஏஐ வைத்து தொகுத்து நான் வந்து முக்கியமான பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு தலைவர் கேட்கும் அளவுக்கு வெளிப்படையா வெப்சைட்டே போட்டாங்க. ஆனால் மறுபக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேறு யாருக்கும் தமிழ்நாட்டில் எந்த கருத்தும் இல்ல, கருத்து கிடையாது. குதிரை பேரம் நடத்துறியா அதை பத்தி கருத்து கிடையாது. லாட்டரியும் கிரானைட் மாஃபியாவும் ஆட்சி பின்னின்று நடத்துதா அதை பற்றி தோழர்களுக்கு கருத்து கிடையாது. கருத்து எங்க வருது? திமுகவுக்கு மட்டும் வருகிறது. தோல்வி அடைந்த திமுக பல்வேறு தளங்களில் தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று நாமே பேசியிருக்கிறோம். எந்தெந்த ஏரியாவில் இது நியோடிஎம்காவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதை செய்ய வேண்டும் நாமளே பேசியிருக்கோம். மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவதற்கு என்ன டிமாண்டோ அதை சப்ளை செய்வதுதான் எந்த ஒரு பாப்புலஸ் கட்சிக்குமான வேலை. அதை செய்வதற்குரிய கட்சி தான் உயிர்ப்போடு இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் திமுகவுடைய ஆட்சி நிர்வாகம் கொள்கை சித்தாந்தம் போதாமையா இருக்குன்னு சொல்லி ஒரு மாபெரும் புரட்சிகர இயக்கத்தை ஆட்சிக்கு தேர்ந்தெடுத்திருந்தார்கள்னா நீங்க உண்மையிலேயே மிக மிக தீவிரமாக ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி என்ன சரி பண்ணணும்னு நீங்க பார்க்க வேண்டிய தேவை கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் ஆட்சிக்கு வந்திருப்பது லாட்டரி கிரானைட் பிளாக் டிக்கெட் மாபியாவுடைய ஒரு கூட்டு கட்சி. இது ஏன் ஜெயிச்சதுன்னு என்னன்னு ஆராய்ச்சி பண்றது? வாக்களித்து இதை தேர்ந்தெடுத்தவர்கள் மண்டையில் இருப்பது காய்ந்ததா பச்சை பியாங்கிறது தான் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதே. திமுக என்னத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு இருக்கு? மறுபக்கம் ஜெயிப்பதற்கு அல்காரிதத்தை ரூட் மாஃபியாவை மைக்ரோ டார்கெட்டிங் முறையெல்லாம் பயன்படுத்தி மக்களை மண்டை செலவை செய்திருக்கிறார்கள் என்றால் இப்படியெல்லாம் ஜெயிச்சு அவங்க ஆட்சியில் இருக்காங்க. நீங்க தோத்ததற்கு பிறகும் நீங்க இன்னும் பிடில் வாச்சிட்டே வயலும் வாழும் ரேஞ்சிலேயே இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப அரசியல் என்பது களத்தில் ஒரு மாற்றத்தை அதிகாரத்தை வைத்து உருவாக்கி அதற்கான நன்றியை வாக்காக பெறுவதுங்கிற நேரடியான செயல்முறையா தான் குறைந்தபட்சம் திமுகவுக்கு இருக்கு. திமுக அதைத்தானே செய்ய முடியும். 67 ஜெயிச்ச கட்சி தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அது என்ன சொல்லணும், நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன். இப்ப நீங்க கண்ணில் பார்க்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எங்களுடைய கொள்கையால் எங்களுடைய செயல்பாட்டால் உருவானது, அதற்காக மீண்டும் வாய்ப்பளிங்கள்லாம் சொல்ல முடியும். இப்படி ஒரு பிராடு வேலை செஞ்சு ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தவங்க புதுசா கண்டுபிடிச்சு செஞ்சு காமிச்சிருக்கான்னா இதையே நாமளும் செஞ்சு காமிக்க முடியுமா? பயங்கரமா பிட்பாயிட் அடிக்கிறான், நீ போய் அடி அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியல. இந்த எதிரியுடைய போர்ஜரியை உடைக்க உரிய வழிபாக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. அதை விட முக்கியம் திமுக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சொகுசு இருக்குல்ல மக்களுக்கு, இந்த கட்டமைப்பில் ஒன்று குறைந்தாலும் சொகுசை அனுபவித்தவன் சும்மா இருப்பானா? நீங்க அல்காரிதத்தை பயன்படுத்துங்க, என்னென்னமோ பண்ணுங்க, நீங்க சொல்றதுதான் மக்கள்கிட்ட போய் சேருங்கிற அளவுக்கு ஒரு உலகத்தை கூட யூட்டோபி ஒரு தனி உலகத்தை விர்ச்சுவல் உலகத்தை கூட நீங்க உருவாக்கி வச்சிருங்க. 2 மணி நேரம் கரண்ட் போகுதே அவன்கிட்ட போய் சொல்லுவியா? இப்ப நீங்க சொல்லுவ திமுக தான் இதுக்கும் காரணம்னு. அக்குள்ள வேர்க்க விசிறிட்டு இருக்கவன் 10ல 8 பேராவது கேட்பான்ல, ஆட்சிக்கு வந்து 10 நாள் வச்சு வாயில் என்ன வச்சிருக்கேன் கேட்பானா? கேட்க மாட்டான். அப்போ இதுதான் வந்து உண்மையில மக்களுக்கு தாங்கள் தவறு செய்து விட்டோம், கோமாளிகளிடம் ஒப்படைத்து விட்டோம்ங்கிறத நிதர்சனத்துல அப்படித்தான் உணர்வாங்க. இந்த அல்காரிதம்லாம் அதுக்கு உதவுலையாங்கிற அது கட்சி வந்து எல்லா கட்சியுமே நீ அந்த வேலையை செய்யும். விஜய் சார் பரவாயில்ல சார், நீங்க 2000 தர வேணாம் சார், நீங்க மட்டும் கோட்டை கழட்டிட வேணாம் சார், ஏசி 21ல வச்சுட்டு கோட்டை போட்டே தூங்குங்க சார், நாங்க வந்து விசிரிக்கிறோம் சார். இந்த பாக்குற மக்களுக்கு எப்படி இருக்கும்? சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நம்ம கூட 5 நிமிஷத்துல கழட்டி 1/2 மணி நேரத்துல கழட்டி கோட்டு போட்டே சொல்றீங்க பாருங்க. இல்ல அது கூட ஏசி ரூம்ல உட்காந்து பேசுறோம். நீங்க தான் ஒரு கோட்டையே வேற சுத்தி பார்த்துருக்காரு. இன்னும் வந்து சாலை பணிகள் இருக்கு, கரண்ட் கட்டுக்கே இத்தனை சாலை பணிகள், வெள்ளம் மழை எத்தனையோ இருக்கு, வெள்ளினோங்கிறாங்க, எல்லாத்தையும் பார்க்கத்தான் போறோம். இப்ப காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல கூட்டணியில 57 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரத்துக்கு வந்திருக்கு காங்கிரஸ். DK சிவகுமார் சொல்றாரு, மேகதாது அணையை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டுக்கு எந்த அருகதையும் கிடையாது, உரிமையும் கிடையாதுன்னு சொல்லி நேற்றைக்கு பேசுறாரு. நேற்றைக்கு தான் அதிகாரத்தில் வந்துச்சு காங்கிரஸ். நேற்றைக்கு அவர் இங்கே ஒரு காங்கிரஸ் கூட்டணி அரசு அமைஞ்சிருக்குது. இந்த அரசு அமைஞ்சிருக்கக்கூடிய அரசுக்கு சவால் எடுக்கும் வகையில் அந்த மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில ஒரு துணை முதல்வர் வந்து சொல்றாரு, மேகதாது அணை நாங்கள் கட்டக்கூடிய எங்களுடைய உரிமை, கர்நாடகாவுடைய உரிமை, அதை தலையிடுவதற்கு தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி தான், காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி தான், ஆனாலும் அந்த மாநிலத்துக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லி பேசுறாரு. ஆட்டுக்கு வாழை அண்ணா ஏன் அளந்து வைத்தார்,
அது அமைதியான நாய்க்குட்டியா இருக்கீங்க, ம். அதை ஏங்க கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு அவுத்துட்டா அது கூச்சுன்னா மூஞ்சி நக்க வருங்கிறதுதான் அதனுடைய பொருள். இப்ப திமுக வந்து அடிப்படையில தன்னுடைய தவறுகளால் தோற்கவில்லை. அப்படி தோற்றிருந்தால் திமுகவை விட சிறந்த ஒரு கட்சி இப்போதைக்கு ஆட்சியில உட்கார்ந்துருக்கணும். இந்த ஆட்சியுமே இப்ப எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க, ம். சினிமா மோகத்தோட எதையோ ஒன்று செஞ்சிட்டீங்க. இந்த 5 வருஷத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க நல்ல விதமா பயன்படுத்தி திமுகவை விட ஒரு சிறந்த ஆட்சியை நடத்துனீங்கன்னா அது மக்களோடு மக்களா எல்லாருக்குமே நன்மை தானே. ம். அதுல எல்லாம் யாருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சிருக்காருங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க திமுகவையே திட்டுவது, அதையே வந்து ப்ரொலாங்கடா பண்ணிட்டே இருக்கிறது, ம். தோத்து உட்கார்ந்து இருக்கு ஒரு கட்சி. அதுக்கு இன்னைக்கு எந்த பொறுப்புமே இல்ல. நீ ஏன் தோத்தன்னு மீண்டும் மீண்டும் அதையவே குத்தி கொண்டிருப்பது என்பது எங்க போய் நிறுத்தும்னு தெரியல. இதுக்கு ஒரு கட்டத்துல ஐபிஎல் டீம் மாதிரி ஒரு கட்சியை அணுகக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. நீ தான் வந்து நான் சொல்ற மாதிரி விளையாட மாட்டேங்கிற, ம். நான் சொன்னவனை வந்து ஓப்பனிங் இறக்கி இருக்கணும், நான் சொன்ன காம்பினேஷன்ல நீ ஏலத்துல எடுத்திருக்கணும், ம். இப்படி பண்ணினா உனக்கு கப்பே கிடைக்காது. இன்னும் 2 வருஷம் பார்ப்பேன், அப்புறம் நான் என் லாயல்ட்டி மாத்திட்டு இந்த ஜெயிச்சுட்டே இருக்குல்ல ஒரு கட்சி, ஒரு டீம், அந்த டீம் சப்போர்ட்டராமா, இப்படியான லாயல்ட்டி ஷிஃப்ட் எல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு ஐபிஎல் விளையாட்டு போல் நடத்த முடியாது. இந்த கட்சியுடைய தேவை என்பது வரலாற்று காரணங்களால் உருவானது. அதனுடைய இருப்பு என்பது எதிரில் இருப்பவனுடைய யோக்கியதையை பொறுத்தது. நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னது போலதான், கடைசி சூத்திரன் ஒரு பார்ப்பனரால் சுணப்படக்கூடிய நிலைமை இருக்கும் வரைக்கும் இந்த இயக்கத்துக்கான தேவை, இந்த இயக்கத்துடைய தேர்தல் முகமான திமுகவுக்கு ஒரு தேவையும் இருக்கத்தான் போகிறது. அப்ப திமுகவே இரலவென்ட்டாக ஆகிறது என்று நீங்கள் அஞ்சுவீர்கள் என்றால் அதனுடைய சமூக நீதி அரசியலுக்கான தேவையே களத்தில் இல்லாமல் போகிறதுங்கிற நிலையில மட்டும்தான் அது நடக்கும். அதை தவிர வேற எப்பவும் அது நடக்க போறது இல்லை. எனவே அந்த அச்சம் கொள்ள தேவையில்லை. 20% வாக்குகள் எப்பேற்பட்ட அட்டூழியங்கள் நடந்தாலும் திமுக தன்னுடைய கோர் வாக்கு வங்கி இழப்பதில்லைங்கிறது இந்த தேர்தல் வரைக்கும் பார்த்தாச்சு. அப்போ மீதி 20% ஆட்சியை பெறுவதற்கான வாக்குகள் என்பது ஸ்விங்கு. அது வந்து பின்னாடி நெருப்பு பத்துச்சுன்னா தன்னை போல வந்து சேருவாங்க. அது ஆள்பவருடைய யோக்கியதையை பொறுத்தது. திமுக அடிப்படையில் ஒரு டார்லிங் ஆஃப் த மாசஸ் ஃபேஸை வைத்து அந்த முகத்தை பாருங்கயா, அந்த சிரிப்பை பாருங்கயா, தோல் நிறத்தை பாருங்கயா, சுண்டுனா தெரிக்கியா ரத்தம், இது மாதிரியான ஆட்களை வைத்து அவர்களை காட்டி ஓட்டு வாங்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி கிடையாது. இன்னும் சொல்ல போனா என் ராசாவின் மனசுல படம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய ராஜகிரனை போன்றதுதான் திமுக. ஊர் எல்லையில் ஒரு கிழுவ மரத்துடைய கிளையில் காலையில படுத்திருப்ப. ஓப்பனிங் சீனே அதுதான் நினைக்கிறேன். பாட்டிலோட போய் வடிவேல் எழுப்பி அண்ணே, அதுலயே தான் பல்லு கொப்புளிச்சு கிழுவ மரத்து குச்சியில பல்ல தேய்ச்சிட்டு இறங்கிட்டு இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் காவலுக்கு போகணும், மேற்கால தோட்டத்துக்கு அங்கேயும் போகணும், அப்படியே பார்த்துட்டே போவோமான்னு ரேக்லா வண்டியில ஏறி அப்படியே ஊரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்படி தமிழ்நாட்டை காப்பாத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவ்வளவுதான். இல்ல ரோலே அதுதானே. இப்ப அந்த படத்துல அவர் யார் வீட்டுல சாப்பிடுவாருன்னு நினைக்கிறீங்க? சொந்தக்காரங்க வீடு இருக்கும், ஊருக்குள்ள யாருக்கெல்லாம் காவ காக்குறாங்களோ அவங்க வீட்டுல எல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு வீட்டுக்கு போவாரு, அங்க சாப்பிடுவாரு. அதுவும் கூட ஆசையெல்லாம் வளர்த்துக்காத, உள்ள போன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கையை கழுவிட்டு எஞ்சி போயிடுவாப்புல. எங்கெங்க காவல்னா அன்னைக்கு ஃபுல்லா பொழுதுக்கு சுத்திட்டு மறுபடியும் வந்து கைத்துக்கட்டில போட்டு அதே கிழுவு மரத்தடியில படுக்க வேண்டியதுதான் ரோல். ஏன்டா சோறு போட மாட்டேங்கிற, ஏன் நீ வீட்டுல சேர்க்க மாட்டேங்கிற அப்படின்னா மொரணேன் குடிகாரன் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. சொந்தக்காரி கூட அதுல வந்து ஒரு கெடா வீட்டுலதான் கறியை போடுவாங்க. நாம நல்லி எறும்பு உரியிற வேகத்தை பார்த்து அது எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. இதுதான் சிச்சுவேஷன். பார்க்கத்தான் அப்படி மனசு தங்கம் அப்படிங்கறதெல்லாம் காவக்கார மாயண்டியுடைய ஆத்தாளுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் அதை நிரூபிக்க முடியாது. ஆகவே ஊருக்கு திருடன் வந்தால், அடிமடியில கைய வச்சா, சொத்து கொள்ளை போனால், அண்ணே மாயாண்டினே காப்பாத்துனே அப்படின்ட்டு கூப்பிடுறதுக்கு வருவாங்க. அவ்வளவுதான் அதனுடைய ரோல். என்ன அரசியல்ல இந்த ரோலுக்கான தேவை வந்து அடிக்கடி வரும். ஓரிரு வருடங்களே வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இப்போ இப்படி இந்த வேலையை நாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய கேப்ல ஆட்சி எல்லாம் வந்து மீனாவை கட்டி வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி கட்டி வைப்பாங்க. வச்சு நல்லா குடும்பம் கூட நடத்துவோம். அதுவும் ஒரு சமயம் வரைக்கும் அறிவில்லாம அழுவும். அப்புறம் ஒரு நாள் அதுவே புரிஞ்சுக்கிட்டு குயில் பாட்டெல்லாம் பாடும். அப்புறம் குடத்து மேல ஏறி மண்டையை கூட போட்டுரும். அதுக்கெல்லாம் நம்ம ஒன்னும் விதி கவலைப்பட முடியாது. சால் இந்த கேம் வந்து விசிலுக்கு ஓட்டு போட்டதுதான். அப்போ இவனுங்களுக்கு காவக்காரன் என்னத்தை கவலைப்பட முடியும்? திமுக என்பது தமிழ்நாட்டில் திராவிடனாக உணரக்கூடிய ஒரு சுயமரியாதை கொண்ட தமிழனுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடிய இயக்கம் தான். இந்த தோழமை இயக்கங்கள்லாம் வந்து வெவ்வேறு அடையாள அரசியல் ரொம்ப தெளிவா வந்து ஆதரவு பண்ணிக்கிட்டாப்ல. என்னன்னா இருக்கிறது பாஜகவுடைய பி டீம். 2 பாப்பான் ஜெயிச்சாலும் 2 பேத்துக்கும் வந்து மந்திரி பதவி கொடுக்கக்கூடிய அளவுல வந்து அதை யாருமே பேசாம மறைச்சிட்டாங்க. அது துறையினுடைய அதிகாரி முதற்கொண்டு பார்ப்பனரா போட்டு சொல்றாப்புல பாருங்க. அவர் சமூகம் என்னன்னு அவர் ஐயர்னே எனக்கு தெரியாதுங்க. ஒருத்தர் ஐபோன் வச்சிருக்காங்க, கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை, அவனே சொல்லிடுவான்.
அது மாதிரிதான் ஐயருங்கிறதா நீ கண்டுபிடிக்க தேவையில்லை, அவனே சொல்லி. ஆத்துல இருந்து இப்பதான் வரேன்மா. 8 தலித் இருக்குன்னு சொன்னீங்க, ம் அதை எப்படி கண்டுபிடிச்ச? நாங்க தான் அதிகமா தலித்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. இல்ல இப்ப இதுல என்னன்னா ரொம்ப தெளிவா இது பிஜேபியினுடைய பி டீம்ங்கிறது தெரிஞ்சு பி டீமுடைய ஆட்சி. ஆனா வந்து என்னன்னா இந்த ஒரு ஒரு வாசனை இருக்கணும் இல்லையா, ஒரு ஜனநாயக வாசனை, மதசார்பற்ற வாசனை. அதுக்கு தான் இந்த பாய்களை ஏமாத்தி அது போய் கேரளால போய் பிரஷர் கொடுத்து, அதுவும் அவங்க கிட்டயும் இல்லையா, அதிமுக கிட்டயும் இல்லையா, வேலுமணி கோஷ்டிட்டையும் இல்லையா, அந்த சென்ட் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. அத்தர் பாய் வச்சு அத்தர் வந்து டிஎம்கே கிட்ட தான் இருக்குன்னு அதை வாங்கி மதசார்பற்ற அத்தரை வாங்கி பூசிக்கிட்டாங்க. அது ரொம்ப தெளிவான வேலையை பார்த்துருக்காப்புல. அது இப்ப தோல்வி என்பது ஒன்றும் மரணம் கிடையாது. இந்த பலகீனமான சினிமா வெறி கூட்டத்துக்கு உண்மை புரியும் போது கைத்துக்கட்டில் படுத்திருக்கக்கூடிய மாயாண்டி தேடி இவர்கள் வந்துதான் தீர வேண்டும். அதனால அதுக்கெல்லாம் மனசுடுவதற்கு எதுவுமே இல்லை. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்